வணக்கம். ஓகே பாருங்கள், இந்த பூரி இப்படி பொசுன்னு வருதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் எப்படி ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செய்வேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதில் எந்த விதமான பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அசல்காண்டியே தப்பும் கண்டும். ஓகே, ஸோ கோதுமாவாக இருந்தாலே போதும். அதை சலிக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நான் இன்றைக்கி ஒரு 1/2 பேக்கெட் செய்ய போகிறேன். அதுக்கு அதை கொட்டிட்டு, அதாவது தப்புங்கண்டமாக கொட்டிட்டு, இது பார்த்திங்கன்னா சுத்தமான ரவா, அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். நான் அடிக்கடி செய்கிறனால எனக்கு அந்த பக்குவம் இருக்குது. கொஞ்சமாக கையில் எடுத்து அப்படியே அழகாக போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நான் இப்போ கலந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது ரவா மாவும் தெப்பங்கண்டமும் ஒன்றா போட்டு கலந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். ஏன்னா பூரி ரொம்ப உப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது என்னென்னா சீனி. ஓகே, சீனி கண்டிப்பாக போட்டே ஆகணும், அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும். அப்புறம் அன்சால்டட் பட்டர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையுமே இதோட நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ அந்த பட்டர்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி செஞ்சுட்டு, அதாவது பட்டர் ரொம்ப மைக்ரோவேவில் வச்சு எடுத்து வந்தோம் இல்லையா, கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் கரண்டியில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, நல்லா இப்போ கையில் அந்த பட்ரு, சீனி, உப்பு, ரவை இது எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம கலந்து விட்டுக்கணும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூரிக்கு மாவு பிசையும் போது தண்ணி அட்லீஸ்ட் கொஞ்சம் வார்மாவது இருக்கணும். ஓகே, அதாவது சுட இருந்துச்சுன்னா கை வச்சு பிசைய முடியாது. கொஞ்சம் வார்மாக கை வைக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரத்திலே இட்லி புலா பூரி சாஃப்டான டோவாக நமக்கு கிடச்சிரும். ஓகே, இப்போ பாருங்கள் எனக்கு எவ்வளோ சீக்கிரத்தில் இந்த மாவு ரொம்ப சாஃப்டாக கிடச்சிருச்சின்னு. இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வார்ம் வாட்டரில் மாவு பிசையணும். அடுத்து கொஞ்சமாக நான் எண்ணெயை விட்டுருக்கேன். இதில் அந்த டோ சீக்கிரமாக கிராஸ் ஆகக்கூடாது, அதாவது காஞ்சி இருக்கக்கூடாது. அதனால் நான் இப்போ இந்த மாதிரி நல்லா எண்ணெயை பூசி அது மேலே நல்லா முழுகி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் இதை நம்ம கட்டாயமாக மூடி வச்சாகணும். அப்போ தான் இன்னமும் இது எக்ஸ்ட்ராவாக சாஃப்டாக கிடைக்கும். ஓகே, நான் அதையுமே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இன்னொன்று முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, மாவு அப்படியே ஒரு பேக்கெட்டையும் கொட்டி பிணைஞ்சிடாதீங்க. திடீர்னு தண்ணி கூட போயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா மாவு இருக்காது வீட்டில். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் தொட்டு பார்க்குறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது பர்ஃபெக்டாக இருக்குதுன்னா இந்த மாதிரி இழுக்கும் போது அப்படியே அது கித்தா மாதிரி வரணும். அப்போ தான் பூரி சாஃப்டாகவும் உப்பியும் புஷ்ஷுன்னு வரும் அப்படியே. ஓகே, அப்போ தான் அது நல்லாவும் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இதை திருப்பி நான் இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சு விட போகிறேன். ஏன்னா மேலே நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றிருக்கோம், அதெல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு நான் சட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகே, எண்ணெயெல்லாம் போதுமான அளவுக்கு சட்டியில் ரெடி பண்ணி சூடு காட்டி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். பூரி மாவு இழுக்கும் போது ரொட்டி சானை மாவு இழுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இழுக்கிறதுக்கு வரணும். ஓகே, ஸோ ஏறக்குறை இப்படி தான் ரொட்டி சானாயும் பிணைவாங்கன்னு வச்சு போவேன். என்ன அவங்க முட்டை போடுவாங்க, நான் முட்டை போடலை. இதுவுமே இப்போ நீங்கள் விசிறி நம்ம செஞ்சோம்னா இது ரொட்டி சானை டோ அளவுக்கு இதுவுமே வந்துடும். ஸோ இதில் 2-3 விதமான டிப்ஸை உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லா பூரியும் ஒரே சைஸில் வர்றதுக்காக இந்த மாதிரி சின்னதாக உருண்டைகளை உருட்டி வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும், கொஞ்சமாக எண்ணெயை இந்த மாதிரி தொட்டு நீங்கள் எதில் அந்த டோவை ரெடி பண்ண போகிறீங்களோ அதில் எண்ணெயை விட்டுக்குங்க. நார்மலி சப்பாத்திக்கு மட்டும்தான் நம்ம கோதுமாவு டச் பண்ணி எடுத்து செய்வோம். அன்றைக்கி நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், யாரோ கோதுமாவு பூரிக்குமே கோதுமாவு தொட்டு தான் கட்டையில் வச்சு உருட்டுனாங்க. ஸோ அது அந்த மாதிரி செஞ்சோம்னா சீக்கிரமாக எண்ணெய் கருப்பாயிரும். அப்போ வெந்து வர பூரியுமே கலர் சீக்கிரமாக டிஃப்ரெண்ட் கலரில் மாறிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு சட்டியில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரியும் தட்டலாம். இன்னொன்று இந்த மாதிரி நல்லா ஒரு கட்டையை வச்சு நல்லா உருட்டிக்கலாம். இது டோ செய்கிற கட்டை தான்.
இந்த மாதிரி கணக்கான அளவில் ஏதாச்சும் ஒரு பாத்திரமோ மூடியோ எடுத்து இந்த மாதிரி நம்ம அளவு வச்சு, அதாவது எல்லா பூரியும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு நம்ம சுடலாம். ஓகே, ஸோ எப்படி செஞ்சாலும் நமக்கு தேவை இந்த மாதிரி பூரி வந்து உப்பி வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி உப்பி வந்தால் தான் உள்ளுக்குள்ள மாவு எல்லாமே ஈவனாக வந்து வரும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஸ்டைல். இன்னொரு ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா, இது ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கணக்கான ஒரு மூடி எடுத்துக்கிட்டு சுத்தமாக கழுவிட்டு துடைச்சிக்கணும். இம்பார்ட்டன்ட்லி அது சுத்தமாக கழுவி துடைக்கணும். அதுக்கப்புறம் அதை அப்படியே கவுத்துட்டு அதை வந்து நீங்கள் வெட்ட முடியலன்னா கத்தி வச்சுமே ரவுண்டாக வெட்டி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி உப்பி வரலைன்னா இந்த மாதிரி எண்ணெயை கொஞ்சம் எடுத்து அது மேலே நீங்கள் லேசாக ஊற்றி விட்டிங்கன்னா கணக்காக வந்து புஷ்ஷுன்னு உப்பி வந்துடும். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நான் வந்து எனக்கு உருளைக்கிழங்கு மசாலா வந்து பூரிக்கு பிடிக்காது. எப்போவுமே எனக்கு அது பிடிக்காது. அதுவும் இல்லாமல் இந்த நைட்டுக்கு டின்னருக்கு செய்கிறேன். அதனால் உருளைக்கிழங்கு வாயு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கிறனால வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கெலாம் வந்து காலில் இழுத்துக்கும். அதனால் நான் எப்போவுமே என்ன செய்வேன்னா, இதுக்கு தோதா சாடின் கறி தான் வைப்பேன். ஓகே, சாடின் கறி எப்பவும் போல் நம்ம சோறு கூட ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வைப்பேன். ஏன்னா மறுநாள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மாவு திருப்பியுமே கொஞ்சம் பிசைஞ்சு சுட்டு சாப்பிடலாம். ஸோ நீங்கள் பாருங்கள், நான் சுட்ட எல்லா பூரியுமே இப்படி தான் இருந்தது. ஸோ உங்களுக்கும் இதுக்கு முன்னே பூரி எப்படி சுடுறதுன்னு தெரியலனா என்னோட இந்த சின்ன சின்ன டிப்ஸுங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அதனால தான் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோக்களை நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னோடய வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிவிட்டு போயிருங்க. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருந்தாங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, நான் இப்போது நான் வச்சுருந்த சுட வச்சுருந்த சாடின் கறியோட பூரியை சுவைக்க போகிறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தோன்னே சரி இன்றைக்கி நம்ம வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லான்ட்டு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா மறக்காமல் நான் கொடுத்த இந்த ஒரு சில டிப்ஸுகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் கண்டிப்பாக கமெண்டில் வந்து கேட்பீங்க, ஏன் வந்து சீனி போட்டிங்கன்னு. நீங்கள் சீனி போட்டு சுட்டு பாருங்கள், அதை அப்படியே ஃபுல்லாக வெறும் வாயாலேயே கறியே இல்லாமல் சாப்பிடுவாங்க உங்கள் குழந்தைங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பாய்.